அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பெண் வைத்தியர் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்குட்படுத்தப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட போதிலும் நாடளாவிய ரீதியில் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ள பணிப்புறக்கணிப்பை கைவிடப் போவதில்லை என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் குறித்த பணிப்புறக்கணிப்பு நாளை காலை 8 மணி வரை தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு வெளிச்சேர்க்கும் முகமாக யாழ்ப்பாணம், வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் உள்ள பொது வைத்தியசாலைகளில் கடமையாற்றும் வைத்தியர்களும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த வேலைநிறுத்தம் காரணமாக சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலைக்கு வந்த நோயாளர்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர். கிளினிக்கு வந்தேன்னா நாங்கள் டாக்டர் சாக்கள் ஸ்ட்ரைக் ஆகமெண்டு எனக்கு டேட் தந்துருக்காங்க. இது வாரம் மாதம் 28ஆம் தேதி வேலை சொல்லி அவ்வளோ தூரம் இருந்து வார சனங்கள் பாவம் தானே. ஒரு டாக்டர் சாக்கள் ஸ்ட்ரைக் என்றால் பேஷண்ட்டுகள் என்ன செய்கிறது? வருத்தக்காராக்கள் இருக்கிறோம், நம்ம பெரிய கஷ்டம் தான். எல்லோரும் வந்து திரும்பி போகிறாங்க. கிட்ட இருக்கிற ஆக்களுக்கு ஓகே, நாங்கள் தூரம் இருந்தில்ல வாரம். இப்போ திருவோணமலையிலேருந்து ஒரு பஸ் காசு எல்லாம் இருக்கிறதுக்கு இடமும் இல்லாமல் நைட் ஃபுல்லாக நின்று காலையில் வந்தால் இங்கே ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி இப்போ திரும்பி போகிறோம். என்ன செய்கிறதுன்னு தெரியல. மருந்து மடுக்கையெல்லாம் ஒன்றும் செய்ய இயலாது. சரியான இக்கட்டான நிலையில் இருக்கிறோம். ஏன்னா வருத்தம், எல்லாரும் வருத்தம் பாருங்கள். எனக்கு அவ்வளோ சரியான வருத்தம். அவ்வளோ வருத்தத்தோடு இருந்து ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி எங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது. சரி, இதை இருந்து வரேன். எங்களுக்கு முன்கூட்டிக்கார இல்லை. நான் மருந்து எடுத்து கொண்டு போகிறேன். மருந்து தந்து 2 மாதத்துக்கு நான் மருந்து எடுத்து கொண்டு போகிறேன். டாக்டர்ஸ் பார்க்கல? இல்லை பார்க்கல. ஒரு சிலரை பார்க்கணும். இந்த கடுமையான வருத்தக்காரன். என்ன காரணம் சொன்னவ? அவன் இந்த செக்கல் சொல்லி பார்க்கல. நேற்று முன்தினம் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் வைத்தியர் விடுதியில் 32 வயதான பெண் வைத்தியர் ஒருவர் கத்திமுனையில் பாலியல் அத்துமீறலுக்குட்படுத்தப்பட்ட சம்பவம் பதிவாகியிருந்தது. இதற்கு நீதி கோரி வைத்தியர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வலியுறுத்தியும் இச்சம்பவத்திற்கு எதிரான கண்டனமாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் இந்த பணிப்புறக்கணிப்பை அறிவித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது.